இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நிலக்கடலை இளம்பயிரில் வரும் கழுத்து அழுகல் நோயை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு டிரைகோடர்மா விரிடி என்ற உயிர் பூஞ்சான கொல்லியுடன் 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் விதைத்தவுடன் மண்ணின் மேற்பரப்பில் டிரைகோடர்மா விரிடி 1 கிலோ 10 கிலோ மக்கிய சாணத்துடன் கலந்து தூவ வேண்டும். மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் படைப்புழுவின் தாக்கம் தென்படுவதால் மேலாண்மை முறையை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது இளம் பயிரில் தாக்குதல் தென்பட்டால் எமாமெக்டின் பென்சுவேட் என்ற மருந்தினை 4 கிராம் வீதம் 10 லிட்டர் நீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மல்லிகையில் மகசூலை ஊக்குவிக்க இலைவழி தெளிப்பாக 3% பஞ்சகாவிய கரைசல் மற்றும் லிட்டருக்கு 0.4% ஹியூமிக் அமில கரைசலை 1 மாத கால இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும். ஆடுகளில் ஆட்டுக்கொல்லி நோய் ஒரு முக்கிய நச்சுயிரி நோயாகும். இந்நச்சுயிரி ஆடுகளில் கடுமையான தொற்று நோயை ஏற்படுத்துகின்றது. இந்நோய் தமிழ்நாட்டில் பரவலாக ஆண்டு முழுவதும் காணப்படுகின்றது. இந்த நச்சுயிரி நோய் கிருமி உள்ள ஆடுகளின் கண்ணீர், சளி, உமிழ்நீர் மற்றும் சாணம் ஆகியவற்றின் மூலம் வெளியேறுகின்றது. பாதிக்கப்பட்ட ஆடுகளிலிருந்து விழாக்கள் மற்றும் சந்தைகளின் போது மிக நெருக்கமாக வைக்கப்படும் போது நோய் மற்ற ஆடுகளுக்கு பரவ அதிகம் வாய்ப்புள்ளது. புதிதாக வாங்கி மந்தைகளில் சேர்க்கப்படும் ஆடுகள் மூலமாகவும் ஆட்டுக்கொல்லி நோய் பரவும்.